வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, லூமினோஸ் 4 கேவிஏ குரூஸ் பிளஸ் இன்வெர்ட்டர வச்சு ஒரு சப்மர்சிபிள் மோட்டர ரன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதோட இன்வெர்ட்டரோட செட்டப்ப பாருங்க. இதுல வந்து நான் எத வச் எதுல போட்டு ரன் பண்றேன்னா, இதுல வந்து ஒரு டிடிஆர் ஃபங்ஷன், அதாவது இந்த 4K இன்வெர்ட்டர்ல வந்துட்டு ஸ்பெஷலா ஒரு ஃபங்ஷன் குடுத்துருக்கான். அ டிடிஆர் ஃபங்ஷன்னு. அது என்னன்னா, இன்ட்ரஸ் கரண்ட்ட வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். அதுதான் இது. அந்த மோட்ல தான் ரன் பண்ண முடியும் மோட்டரு. அடுத்து இந்த இன்வெர்ட்டருக்கு ஸ்பெஷல் என்னன்னா, நியூட்ரல் வந்து இண்டிவிஜுவல். தனி நியூட்ரல். அதாவது இன்னொன்னு மிக்ஸ் பண்ணியும் குடுக்கலாம். ஆனா நான் தனி நியூட்ரல் குடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் இந்த செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால அதுல என்னால குடுக்க முடியுது. அதான். இப்ப நான் 48 வோல்ட் சிஸ்டம் இந்த 4 கேவிஏ இன்வெர்ட்டர் 150 ஏஹெச் C20 டால் டியூபுலர் பேட்டரி தான் நான் போட்டிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எங்கிட்ட என்ன பேட்டரி போட்டிருக்கீங்கன்னு கதை கேட்காதீங்க. சொல்லவும் மாட்டேன். ஏன்னா எனக்கும் வேற பொழைப்பெல்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு இதுக்காக ஒரு மணி எவ்வளவு நேரம் இருந்து மெனக்கெட்டு பண்றேன்னு தெரியாது உங்களுக்கு. ஓகே, எனிவே இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்ல பண்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு காண்பிக்கிறது வந்து இபி அந்த ஆசிலேட்டர் தான் காண்பிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூபிஎஸ் மோட்ல, ஏன்னா நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி எனக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் வந்துட்டு இபியை நான் ஆன் பண்ணுவேன். மற்ற நேரத்தில் நான் இபி ஆன் பண்ணுறது கிடையாது, சுத்தமாக கிடையாது. சொல்லப்போனால் 24/7 சோலாரில் ரன் பண்ணணும், இதுதான் என்னோட கொள்கை. அதுக்காக தான் இவ்வளவு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை, சப்போஸ் இபியில் சோலாரில் இருந்து எதுவும் கிடைக்கலன்னா நான் வந்துட்டு இந்த சோலார் இபியை வந்துட்டு இபியோட ஆசிலேட்டரை ஆன் பண்ணி விட்டுருவேன். அப்போ என்ன ஆகுன்னா, இங்கே வந்துட்டு ஆன் ஆயிரும். நீங்களே பார்த்துக்கலாம், டிஸ்பிளே இது ஆன் ஆயிருச்சு. சார்ஜிங்னு காமிக்கும். இன்னைக்கு வந்து ரொம்ப மழையாக இருக்கிறதுனால ரொம்ப வாட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும், எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு டோட்டலி எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, தேவைப்பட்டால் மட்டும் ஆன் பண்ணிக்குவோம், அவ்வளவுதான். எனக்கு வந்து இந்த 4 பேட்டரியில இருந்து 6 யூனிட் கிடைக்கும். ஏன் போட்டிருக்கேன்னா, ஒரு பைக் வாங்கினேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது வந்து 2.5 கிலோவாட் பேட்டரி, ப்ளோட்டோ 7G தான் வாங்க போகிறேன். அது வந்து 2.5 கிலோவாட் பேட்டரி. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், யூபிஎஸ் மோடில் திரும்ப வந்துச்சு, ரிட்டர்ன் வந்துச்சு. ஏன்னா இபி கட்டு. இப்போ சார்ஜ் கண்ட்ரோலர் இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், 48 வால்ட் இருக்குது, 3.8 ஆம்ஸ் இருக்குது, 51 வால்ட்டு பிவியிலேருந்து கிடைக்குது. இப்போ வந்து 1821 யூனிட் ஓடி இருக்கு. அதாவது 24 வால்ட் சிஸ்டம் வச்சுருந்தேன், அதில் வந்துட்டு 1812 கிடச்சிச்சு. இப்போ இந்த 10 யூனிட் வந்துட்டு நாங்கள் ஒரு 3-4 நாளாக அனலைஸ் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த 10 யூனிட். இனி வந்துட்டு 48 வால்ட் சிஸ்டம் தான். இப்போ இந்த சோலார் பேனலில் பார்த்தீங்கன்னா 24 வால்ட் சிஸ்டம் எங்கிட்ட எஜிஸ்டிங் இருக்கிறது தான். இதையும் சீக்கிரம் வந்துட்டு நான் அப்கிரேட் பண்ணுவேன். இது வந்துட்டு 3 சீரியஸ் வச்சு 2 பேரலல், அதை தான் பண்ணியிருக்கேன். இது மொக்க பேனல் தெரியும். 3 பேனல் நல்லா இருக்கு, 3 பேனல் நல்லா இல்லை. கூடிய சீக்கிரம் அப்கிரேட் பண்ணிடுவோம். இனி டெஸ்டிங் பர்பஸ் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க, நான் எதுவும் எடிட் பண்ணல. பாஸ் பண்ணுங்க. ஓகே. ஓகேண்ணா. சென்ட்ரு ஓகேவா? ஆன் பண்ணா. என்னண்ணே எவ்வளோ வருது? 906. 9.10. 9.10ண்ணா. இங்கே வந்து
ஆஃப் பண்ணும்போது 291 அண்ணா 291. இனித்து ரன் பண்ணு அண்ணா 2000 சம்திங் எடுக்குது அண்ணா 2008. ஆமாம் இப்போ இல்லை 2.09 இருக்குது. 2.09 ஸ்டார்டிங் வந்து 300 சம்திங் போகுது, 4 பக்கத்தில் போகுது. என்னண்ணா ஹலோ கட் பண்ணிட்டு அடிக்குமா? ஆஃப் அண்ணா சொல்லுங்க. இது 2.0. வினீத் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணு. அந்த இதையும் சேர்த்து இப்படி கொஞ்சம் உயர்த்தி அது மட்டும் தெரியாது அண்ணா 53 சம்திங். ஆமாம் 53.86. ஓகேண்ணா ஓகே. இதை எனக்கு பண்ணி கொடுத்தது வந்து WS Tech சொல்யூஷன். கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.